ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பாவகம், பாவகாதிபதி, காரகம். இது மட்டும் ஜோதிடத்துல பார்த்தா போதுமா அப்படிங்கிற விளக்கத்தை தான் கொடுக்க போறேங்க. எனது மேன்மைமிக்க ஆசானவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின்படி பலன்கள் இருக்கு. சூட்சும ஒழு பார்க்கணும். சனி செவ்வாய் இவருடைய கொடூர குணங்களே கேது அதை மாற்றி அமைப்பார். ராகு இருந்தா கூடும், சனி ராகு சேர்ந்தால் கொடுமை, மிக கொடுமை. செவ்வாய் ராகு சேர்ந்தால் சொல்லவே வேணாம், அதுவும் கொடுமை தான். ஆனா செவ்வாயோட கேதுவும் சனியோட கேது சூட்சும ஒழு, அதுக்கு வித்தியாசம். அதாவது அதுக்கும் விதிவிலக்கு இருக்கு. இங்க சனி செவ்வாய் சேர்ந்துட்டு எய்தாப்புல ராகு இங்க ஒரு இடத்துல செவ்வாய்க்கு எது சேருதுன்னு வச்சுக்கிறோங்க. எதிர்த்தாப்புல சனி ராகு அப்படி இருக்கும் பொழுது பலனை வேற மாதிரி போயிடும். அங்கே சூட்சும ஒழுக்கு பதிலாக பாவத்துவமாய் போயிடும். இதெல்லாம் உணர்ந்த விஷயம். இப்ப ஐயா அவங்க இதை சொல்றாங்க. நம்ம ஜாதகத்துல ஆய்வு பண்ணி பார்க்கிறோம். இப்ப உடனே அவர் சொல்லிட்டாரு. அதாவது சில ஆசான்கள் அவங்க சொன்ன அவங்களுடைய தன்மை இருக்கு பாருங்க, சொல்லக்கூடிய ஆய்வு தன்மை, அதெல்லாம் லெஜண்டா இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம ஏத்துக்கலாம். ஏத்துக்கிட்டா கூட நம்ம ஞானத்தை எப்படி வளர்க்கறது? அவர் சொன்னாரு அப்படியே பயன்படுத்தி நம்ம வர்றவங்க சொல்லுவோம் அப்படி இருக்கிறத விட அதை நம்ம ஜாதகங்கள்ல ஏற்கனவே பார்த்த ஜாதகங்கள், நமது ஜாதகங்கள், இதுல பூரா உட்படுத்தி பார்க்கும்போது அதோட உண்மைத்தன்மை தெரிய வரும். பிறகு நம்ம வெளியே சொல்லலாம். அப்ப கிரகபாவ சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு தான் ஜாதக பலன் சொல்வதற்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அது சம்பந்த பதிவு தாங்க இது. பாவகம், பாவகாதிபதி, காரகம். பாவகம்னா ராசின்னு அர்த்தம், ராசி அதிபதி பாவகாதிபதினு அர்த்தம். காரகம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு லக்கணத்துக்கு சூரியன் காரகனா வருவாரு, தந்தைக்கு சூரியன் காரகனா வருவாரு, சரியா? தாய்க்கு சந்திரன் காரகனா வருவாங்க, தாய் மாமனுக்கு புதன் காரகனா வருவாங்க. ஆனா தந்தைக்கு 9ஆம் இடமும் தாய்க்கு 4ஆம் இடமும் புதனுக்கு 6ஆம் இடமும் ஆதிபத்தியங்கள் வரும். இப்ப காரகம் என்ன தெரியுதா? அதான் பாவகம், பாவக அதிபதி காரகம். அதனுடைய சுபத்தன்மை பாவத்தன்மை இப்படி முழுமையா இருந்தா ஒரு விஷயத்த அப்படியே பலனை உறுதியா சொல்லலாங்க. இதோட மற்ற அமைப்புகளும் துணை அமைப்புகளாக வரும். இப்ப தொழில் பார்த்தோம்னா 10ஆம் இடம் மட்டும் பார்த்தோம்னா பத்தாது. டிரான்சாக்சன் பண்ணக்கூடிய 2ஆம் இடம், லாபம் கிடைக்கணும்ல 11ஆம் இடம், வாடிக்கையாளர்கிட்ட இனிமையா பேசணும் புதன். இப்ப நம்ம நிறைவை நோக்கி பாசிட்டிவாக பேசுவோம். இந்த அமைப்புகள்லாம் இருக்கும் பொழுதுதான் ஒரு அமைப்பு சரியா வரும். ஒரு கட்டத்தை நம்ம பார்க்கும் பொழுது பாவகம், பாவாதிபதி, காரகம், அது என்ன நம்ம பார்க்கணுமோ அதுக்கு தக்க காரகத்தை நம்ம பார்த்தாலும் துணை அமைப்புகளையும் பார்க்கணும். ஜோதிடத்துல ரொம்ப நுட்பமான விஷயம், சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ சார அமைப்பு சொல்றாங்க. சந்திரனுக்கு மட்டும்தான் சாரம் நாங்க சொல்றோம். அங்க சாரத்தினாலதான் பலன் இருக்கு. சுபத்துவத்துல அந்த கிரகம் பலன் அளிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அவருடைய சாரத்துல உள்ள சாரநாதன் நல்லா இருப்பாரு, உடனே சாரநாதன் கொடுத்தாலும் சொல்லக்கூடாது. எல்லாம் 100% சரியா இருந்தா தான் பலன் வரும். அதே மாதிரி நீங்க இன்னொரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அங்க உள்ள நட்சத்திரத்துல அந்த சுபத்தன்மை அளிக்கக்கூடிய தசாவின் நாயகனுக்கு நட்சத்திரம் கெடுபலம் தரக்கூடிய நட்சத்திரமா இருக்கும். அது ஜாதகத்திலையும் கெட்டு போயிருக்கும். அப்ப பலன் கிடணும்ல, ஏன் கிடல? இப்படிலாம் யோசிச்சா தான் நம்ம பலன்களை சொல்ல முடியுங்க. அப்ப இந்த இருக்கு லக்கணம், இது 1, 2, 3, 4 இப்படி போகும். இப்ப உறுதியா இந்த பாவகம், பாவாதி, காரகம் அப்படிங்கிற அமைப்பை எதுக்கு வலியுறுத்துறோம்னா, இவரை பற்றி அறியணும். லக்கணம் அப்படின்னா லக்கணத்துல எந்த கிரகம் இருக்கு, சுபத்துவமா இருக்கா பாவத்துவமா இருக்கா, முடிஞ்சு போச்சா? ராசியும் பார்க்கணும். ராசி நம்ம தேகம், அதுவும் லக்கணம் பாதி ராசி பாதி செயல்படும். ராசியும் எந்தெந்த கிரகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கணும். சனி முழு பாவகிரகமும் உணர்ந்துக்கிறணும். சனி முழு பாவகிரகம். ஏன் நான் அதை சொல்றேன்? சனி மட்டும் எனக்கு பிடிக்காத கிரகமா, அல்லது பெரிய முனிவனானா, ஞான திருஷ்டியில் அவர் கெட்ட கிரகம் பார்த்து சொன்னா? இல்லவே இல்லை, சராசரி மனுஷன் தான். அப்ப ஜாதகத்துல பாக்குறோம்ல, ஜாதகத்துல பிரச்சனைகளை கொண்டு வராங்க. பிரச்சனை தருவது யாருன்னு பாக்குறோம்.
சுபத்துவமா இருந்தா அது கடும் பாவத்துவமா இருந்தா ஒரு பலனா இருக்கு, கடுமையா இருக்கு அவருக்கு நடந்த விஷயங்கள். லேசா சுபத்துவமா இருந்தா அதுக்கு தக்கன இருக்குது, விரலுக்கு தக்கன வீக்கம் மாறி. சுபத்தன்மையே அதிகமான சுபத்தன்மை என்று சனி பெற்றிருந்தால் அது உங்களுக்கு நன்மையை செஞ்சிருக்குன்னு சொல்றேன். தசாபதி காலத்துல ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே குறிப்பிட்ட காலத்தை எடுத்து, நான் பெரும்பாலும் சனியை தான் எடுக்கிறேன், குறிப்பிட்ட காலத்தை எடுத்து அந்த காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்க, சுபத்துவ பாவ சனியின் சுபத்துவ பாவத்துவ அமைப்பையும் மற்ற விஷயங்களையும் லக்னத்தையும் அவர் தாங்கினாரா தாங்கலையா, அந்த துன்பம் வருது, எத்தனை அளவுல துன்பம் வருது, அந்த துன்பத்தை தாங்கினாரா, துணிவுறுத்தி போனாரா சொல்லலாம் கிரக பாவ சுபத்துவ அமைப்புப்படி. அப்ப லக்னத்தை வச்சு எல்லாமே சொல்லிடலாமே. தேகமும் நம்ம உடம்பு 3ஆம் இடம் தேகத்தையும் பார்க்கணும். அப்ப அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா, லக்னத்தை பார்க்கணும், லக்ன அதிபதியை பார்க்கணும், ராசியை பார்க்கணும், ராசி அதிபதியை பார்க்கணும். சூரியன் லக்கண காரகன், உடலுக்கு சந்திரன் மாதிரி லக்கண காரகன் சூரியன். இந்த அமைப்பு எல்லாம் பார்த்துட்டு தசாபுத்திகளை பார்க்கணும். சரி, 8ஆம் இடம் சரியில்லை, 8ஆம் இடத்தையும் இல்லை பார்க்கணும். ஆரோக்கியம் குறைஞ்சா நம்ம தேகம் வலிமை இழக்கும்ல, அதையும் பார்க்கணும். 8ஆம் இடத்தையும் பார்க்கணும். இப்ப அந்த அமைப்புல நம்ம பார்க்கும்போது உறுதியா சொல்லிடலாம். இதை விட்டுட்டு லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி, லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி, யோகாதிபதிகள் எப்படி இருக்கு, எங்கே இருக்கு பார்க்க தேவையில்லை. சரியா? அதே மாதிரி 2ஆம் இடம் எடுக்கிறோம், குடும்பம், 2ஆம் அதிபதி, ராசிக்கு சமயத்தில் ராசிக்கு 2ஆம் அதிபதி எடுத்துக்கலாம். 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்தும் 2ஆம் அதிபதிக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்தும். காரகன் யார்? குடும்பக்காரகன் குரு பகவானை பார்க்கணும், குரு பகவான வீடுகளையும் பார்க்கணும். இப்படிலாம் பார்த்தா 2ஆம் இடத்தை பத்தி சொல்லிடலாம். 3ஆம் இடம் சகோதரம், 3ஆம் இடத்துக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவம், 3ஆம் அதிபதிக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவம். காரகன் செவ்வாய் பார்த்துடலாம், செவ்வாயின் வீடுகளை பார்க்கலாம். தசாபதிகளை வச்சு சகோதர ஒற்றுமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். எல்லாமே நல்லா இருக்குங்கய்யா. இவருக்கு சகோதரம் எப்படி சொல்ற மாதிரி இல்லையேன்னு சொன்னீங்கன்னா, இவரே டிஸ்டர்பா இருக்கும்போது மற்ற எண்ணங்கள் அவருக்கு எப்படி வரும்? இப்படி ஏகப்பட்ட காம்பினேஷன் உள்ள ஜோதிடம். அப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பலனை பார்க்க முடியும். அதுக்கு தான் சொல்றேன், பாவகம், பாவாதி, காரகம். இந்த 3 விஷயத்தையும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் எடுத்தீர்கள் நாளான். இந்த 3 விஷயங்களையும், இந்த 3 விஷயங்களின் சுபத்துவ பாவத்துவத்தை ஒவ்வொரு கட்டத்துக்கும் எடுத்தீர்கள் பலன்களை அற்புதமா பார்க்கலாம். துணை பாவங்களும் உண்டு. 10ஆம் இடத்துக்கு 2 துணை பாவம், 11 துணை பாவம். ஏன் சொல்றேன்? தொழிலுக்கு லாபம் வரணும், டிரான்சாக்சன் ஆகணும். ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடம் பழுதுபட்டிருந்தாலும் அவர் எவ்வளவு மற்ற யோகங்கள் இருந்தாலும், சனியா இருந்தால் தடையை கொடுத்துக்கிட்டே போகும். சனி சுபத்துவம் இருந்தால் சனியின் தொழில் கொண்டு போகும். இவ்வளவுதான். 8ஆம் அதிபதியாக சனி வந்தால் சுபத்துவமாக இருந்தாலும் எவ்வளவு சுபத்துவமா இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கணும். அப்ப ஆண்களை ஆராய்ச்சி செய்ய வைக்கும் ஜோதிடருக்கு கூட 8ஆம் பாவம் வரக்கூடிய லக்னத்தை பார்த்துக்கிறங்க. அந்த லக்னம், அந்த 8ஆம் இடம் ஆழ்நிலை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கும். சனியே வந்தார்னா ஆழ்நிலையா போகக்கூடிய விஷயங்களையும் கொடுத்து தடையும் கொடுப்பாரு. காரகம் ஒரு கிரகத்தை இப்ப சார அமைப்பு, கேபி அமைப்பு இதெல்லாம் பார்க்கக்கூடியவங்க, பாவத் பாவ அமைப்புலாம் பார்க்கக்கூடியவங்க எல்லா ஜோடரும் மேன்மையானவர்கள். இதுல நான் மனசார சொல்றேன், தவறா சொல்லலை. ஏன் நீங்க அந்த நீங்க பார்க்கிற அமைப்புல இந்த மாதிரி பாவத் பாவத்துல விளையுதுன்னு சொல்லும்போது சுபத்துவம் தான் அங்கே மேல நிற்குது. ஏன் அதை மறைக்கிறீங்க? அதை உணருங்க. ஜோதிடருக்குள்ள ஒற்றுமித்த கருத்து இருந்தா ஜோதிடத்தை யாராவது இகழ்வாங்களா? பெருமை மிக்கது ஜோதிடம். அரசமைப்புல இருக்கிறவங்களை காட்டிலும் பெருமை மிக்க ஜோதிடம். அவங்களுக்கே நம்ம தான் சொல்றோம். அந்த காலத்துல அரசனுக்கு ஒரு ஜோதிட அறிஞரை எங்க காலத்தை கடிக்கிறவங்க அங்க வச்சிருந்தாங்க. அரசரை என்று எழுந்து நின்று வரவேற்பார் அந்த காலம். இப்ப ஏன் போச்சுன்னா, ஆட்சியாளர்கள் எப்படி இருக்காங்க, ஆன்மீகத்தை தொட்டு இறைவனே இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்புல எதுவுமே சரி வராதுங்க. இப்ப இந்த அமைப்புல நான் சொல்றேன், ஒவ்வொரு கட்டத்துக்கும் தந்தையின் நிலையை பார்க்கணும்னா 9ஆம் இடத்தை பார்க்கணும், 9ஆம் இடத்துல இருக்கிற சுபத்துவ பாத்துவ பார்க்கணும். 9ஆம் இட காரகன் யாரு? 9ஆம் இடத்துக்கு காரகன் யாரு? அதாவது அப்பாவுக்கு 9ஆம் இடம் ஆதிபத்தியம், 9ஆம் இடத்துக்கு காரகன் குருன்னு வருவார். சரியா? கடகலக்கணத்துக்கு 9ஆம் அதிபதியும் குரு தான், அந்த காரகன் அவர் தான். ஏன் 9ஆம் இடம்னா அது தெய்வீக ஸ்தானம், பாக்கியத்தை தருவது குரு தானே. இது சில மறுக்கிறாங்க, ஆனால் குரு தான். இப்படித்தான் நம்ம பார்க்கணும்.
துணை பாவங்களையும் பார்க்கணும். சிம்மத்தை பார்க்கணும்ல, பாவகம் பாவாதிபதி காரகம், ஓகே சரியா. அப்ப 9ஆம் இடத்துக்கு பார்க்கணும், 9ஆம் இடத்துடைய தன்மையை பார்க்கணும், 9ஆம் இடத்துல இருக்கிற 9ஆம் அதிபதியோட தன்மையை பார்க்கணும், சூரியனுடைய தன்மையை பார்க்கணும், குருபவனுடைய தன்மையை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தோம்னா தெளிவா சொல்லலாங்க. அப்ப நீங்க எந்த முறையில பார்த்தாலும் பாருங்க, கடைசியா சுபத்துவத்துல தான் வருவீங்க, பெருமைதான். ஆனால் தெளிவாக பார்க்கணும்னா ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு ஸ்தானத்தை நம்ம பார்க்க தேவையில்லை, பாவத் பாவ அமைப்புல பார்க்க தேவையில்லை. இந்த பாவகம் பாவாதி காரகம்ங்கிறத அதோடைய சுபத்தன்மை பாவத்தன்மை பார்த்து சில விஷயங்களை துணை பாவங்களையும் பார்த்தா பலன்களை சரியா சொல்லுவாங்க. இப்ப என்ன பத்தி சொல்றாங்க, அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1100க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குங்க. கிரக பாவ சுபத்துவ பாவத்துவம் அப்படி கொடுக்கப்பட்ட வீடியோக்கள். உங்களுக்கு எந்த ஒரு பலன்கள் தேவைப்பட்டாலும் திரையை தெரியக்கூடிய 90 80 57 13 70 வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டறிந்து கொள்ளலாம். திருமண பொருத்தம் எப்படி பார்ப்பது? 10 பொருத்தத்துல எந்த இதுவும் இல்லைங்க. லாஜிக்கா பாருங்க, ஒரு நட்சத்திரத்துல பிறந்தவர் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கமா, அப்ப எப்படி எல்லாருக்கும் ஒரு மாதிரி அந்த பொருத்தம் வரும்? வராது. திருமணம் எப்ப நடக்கும்னு சொல்ல முடியாது, திருமணம் எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது, குழந்தை எப்ப பிறகு 10 பொருத்தத்துல சொல்ல முடியாது. மகேந்திரம் சொல்றாங்க, அதெல்லாம் சம்பந்தமே இல்லை. மகேந்திரம் இல்லாதவங்களுக்கு 4 குழந்தை இருக்கிற ஜாதகமே அந்த இருக்கு. மகேந்திர பொருத்தம் இல்லாதவங்களுக்கு 4 குழந்தைகள் இருக்கக்கூடிய இந்த காலத்துல. அதுக்கு என்ன காரணம்? 3 12ஆம் இடங்கள் கணவனுக்கும் அதுக்கு தகுந்தாற்போல் மனைவிக்கும் இருக்கும். இல்லறம் 11ஆம் இடம் வளர்த்துருக்கும். சுக்கிரன் அதிக வளர்த்தமா இருக்கும். என்ன எப்படி 5ஆம் இடம் நல்லா இருக்கும், குழந்தை பாக்கியம் நிறைய தான் கிடைக்கும். இப்படி அமைப்புகள்லாம் இருக்குது. அப்ப திருமணம் எப்ப நடக்கும், எப்ப செய்யலாம், எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி? அப்ப என்ன அர்த்தம்னா, திருமணம் பண்ணியும் பிள்ளைகளை பெற்று மனுவாக்கக்கூடிய, பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கக்கூடிய வருஷம் வரைக்கும் இவங்களுக்கு தசாபதி நன்றாக இருக்கணும். அந்த பிராப்தம் ஒரு ஜாதகத்துல இருக்கும். அதை ரெஃபர் பண்ணி நம்ம சொல்றதுதான். சிசேரியன் குறிக்கணும்னா எல்லாருக்கும் நல்ல பிள்ளை பிறக்கணும் தான் நம்ம நினைப்போம். நல்ல பிள்ளை பிறக்கணும், நமக்கு இப்ப கேட்கிறவருக்கு நல்ல குழந்தை பிறக்குமாங்கிறத உறுதி செய்ய பெற்றோர் ஜாதகத்தை பார்த்து சிசேரியனுக்கு நாள் குறிக்கிறேன். இது வரைக்கும் எந்த இதுவும் நான் சொன்னதுல இருந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட நாளை குறித்து கேட்கும் பொழுது 1 மணி நேரம் 2 மணி நேரம் வித்தியாசங்கள் தான் வருது. ஒரு 4 நாள்கள் கேட்டாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் உள்ள திறனுக்கு ஏற்ப உறுதியாக நம்ம நல்ல சத்தான குழந்தைன்னு நம்ம குறிச்சோம்னா அந்த இதுல தான் பிறக்குதுங்க. இப்படி அமைப்புங்க. குடும்ப ஜாதகங்களை பார்த்தா சேர்த்து பார்த்தா ஒரு பலனை துல்லியமாக அறியலாம். சரியா? ஆக எந்த ஒரு விஷயமானாலும் சுபத்துவம்னு தடுமாறாங்க. சுபக்கிரகங்கள் பாவக்கிரகங்கள்னு ஞானிகள் பிரிச்சிருக்காங்க. சுபக்கிரகங்கள் தருவது சுபத்துவம், பாவக்கிரகங்கள் தருவது பாவத்துவம். ரெண்டும் வேண்டாம், சுபத்துவ பாவத்துவம் இதுதாங்க, வேற எதுவும் கிடையாதுங்க. ஜோதிடத்தை நன்கு உணருங்கள். எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நியூஸ் டாக்கீஸ் அப்படிங்கிற ஒரு சேனல்ல வார ராசி பலன் சொல்றேன். வார ராசி பலன் கண்டிப்பா சொல்லணும். யோகமான ஜாதகங்களுக்கு தேவையில்லை. நடுத்தரமான உழைத்து பிழைக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு அன்றாடம் வரக்கூடிய கோச்சார கிரகங்கள் தான் பலன் கொடுக்குதுங்கிறது உண்மையான விஷயம்ங்க. அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.